அன்புள்ள ஜெம் தொலைக்காட்சி நேயர்களே வணக்கம். இன்று 6/6/2024 வைகாசி மாதம் 24ஆம் தேதி வியாழக்கிழமை. அமாவாசை திதி மாலை 6:07 வரை, பின்பு வளர்பிறை பிரதமை. ரோகிணி நட்சத்திரம் இரவு 8:16 வரை, பின்பு மிருகசீர்ஷ நட்சத்திரம். நாள் முழுவதும் மரண யோகம். இன்று அமாவாசை. இறை வழிபாடு மேற்கொள்வது மிக மிக நல்லது. சுப முயற்சிகளை தள்ளி வைப்பது மிகவும் நல்லது. ராகு காலம் மதியம் 1:30 முதல் 3 மணி வரை. யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 வரை. சுப ஓரைகள் காலை 9 மணி முதல் 11 மணி வரை, மதியம் 1 மணி முதல் 1:30 வரை, மாலை 4 மணி முதல் 6 மணி வரை, இரவு 8 மணி முதல் 9 மணி வரை. இனி இன்றைய கிரக நிலை. மேஷராசியில் செவ்வாய், ரிஷபராசியில் சூரியன், சுக்கிரன், சந்திரன், குரு, புதன், கன்னி ராசியில் கேது, கும்பராசியில் சனி, மீன ராசியில் ராகு. இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு தனஸ்தானம் என வர்ணிக்கப்படக்கூடிய 2ஆம் வீட்டில் சுக்கிரன், சந்திரன், குரு, புதன் போன்ற கிரகங்கள் சஞ்சாரம் செய்வதால் எல்லா வகையிலும் ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் செய்து முடித்து ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமானது உங்களுக்கு உண்டு. குடும்பத்தில் சுபிட்சம் ஏற்படும். பண வரவுகள் தாராளமாக இருக்கும். பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றக்கூடிய ஒரு பலமும் வலிமையும் உண்டு. நல்ல நட்புகள் உங்களை நாடி வரும். தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது பயணங்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. செவ்வாய் ஜென்ம ராசியில் இருப்பதால் கோபத்தை மட்டும் சற்று குறைத்துக் கொள்வது நல்லது. கடந்த காலங்களில் இருந்து வந்த நெருக்கடிகள் எல்லாம் தற்போது குறைந்து பல்வேறு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இன்றைய நாளில் உங்களுக்கு இருக்கிறது. மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு முருக வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. ரிஷபராசி, சுக்கிரன், புதன், குரு போன்ற கிரகங்கள் ஜென்ம ராசியில் சஞ்சரிப்பதாலும், தினக்கோள் என வர்ணிக்கப்படக்கூடிய சந்திரன் ஜென்ம ராசியில் சஞ்சரிப்பதாலும் நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். பண வரவுகள் திருப்திகரமாக இருந்து உங்கள் தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கிறது. லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் ராகு சஞ்சரிப்பதால் கடந்த கால பிரச்சனைகள் எல்லாம் குறைந்து நல்ல முன்னேற்றத்தை அடைவீர்கள். பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் நிறைவேற்றக்கூடிய ஒரு பலமும் வலிமையும் உங்களுக்கு உண்டு. தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் எல்லாம் தற்போது குறைந்து ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் அடையக்கூடிய ஒரு சூழ்நிலையானது ஏற்படும். வேலையாட்களை சற்று அனுசரித்து சென்றால் ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. இன்றைய நாளில் நீங்கள் நிதானத்தோடு செயல்பட்டால் ஏற்ற மிகுந்த பலன்களை அடைய முடியும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு ஒரு சில சாதகமான பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பானது இன்றைய நாளில் இருக்கிறது. மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு மகாலட்சுமி வழிபாடு மேற்கொள்வது மிக மிக நல்லது. மிதுன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு விரயஸ்தானம் என வர்ணிக்கப்படக்கூடிய 12ஆம் வீட்டில் சூரியன், சந்திரன், சுக்கிரன் போன்ற கிரகங்கள் சஞ்சரிப்பதால் எந்த ஒரு விஷயத்திலும் சிந்தித்து செயல்பட வேண்டும். தேவையில்லாத அலைச்சல்கள் ஏற்படும். எளிதில் முடிய வேண்டிய காரியங்கள் சற்று தாமதமாகும். பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை குறித்த நேரத்தில் காப்பாற்றுவதில் தேவையற்ற தடங்கல்கள் உண்டாகும். பொதுவாக பண விஷயத்தில் சற்று சிக்கனத்தோடு இருப்பது நல்லது. தொழில் வியாபாரத்தில் நீங்கள் சிறப்பாக செயல்படுவீர்கள் என்றாலும் ஒரு சிலர் செய்யக்கூடிய செயல்கள் காரணமாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்புகள்
கடைசி நேரத்தில் தடைபடக்கூடிய ஒரு சூழ்நிலையானது இருக்கிறது. அதனால் எந்த ஒரு காரியத்திலும் சற்று சிந்தித்து செயல்பட வேண்டும். உத்தியோகத்தில் நீங்கள் சிறப்பாக செயல்பட்டாலும் உடன் இருப்பவர்கள் உங்கள் மீது வீண் பழிச்சொற்களை சொல்லக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதால் நீங்கள் சற்று பொறுமையோடு, நிதானத்தோடு, கவனத்தோடு இருக்க வேண்டும். இன்றைய நாளில் நீங்கள் சற்று கோபத்தை குறைத்துக் கொண்டு பொறுமையோடு செயல்பட்டால் ஒரு சில அனுகூலமான பலன்களை பெறலாம். மேலும் வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு துர்க்கை அம்மனுக்கு தீபம் ஏற்றுவது மிக மிக நல்லது. கடகராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு லாபஸ்தானம் என வர்ணிக்கப்படக்கூடிய 11ஆம் வீட்டில் சூரியன், சுக்கிரன், சந்திரன், குரு, புதன் போன்ற கிரகங்கள் சஞ்சரிப்பது மிகச் சிறப்பான அமைப்பாகும். நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். பண வரவுகள் மிக மிக சிறப்பாக இருக்கும். தொழில் வியாபாரத்தில் ஒரு நல்ல வளர்ச்சியினை அடையக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழில் ரீதியாக நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை தந்து தொழிலை அபிவிருத்தி செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. வேலையாட்களுடைய ஒத்துழைப்பானது மிக மிக சிறப்பாக இருக்கும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒரு சில நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நிலையானது இன்றைய நாளில் இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கடந்த காலங்களில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தற்போது குறைந்து ஒரு நல்ல வளர்ச்சியும் நல்ல முன்னேற்றத்தையும் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது. பண வரவுகள் மிக மிக நன்றாக இருக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். புதிய பொருட்களை வாங்கக்கூடிய யோகமானது உங்களுக்கு உண்டு. நண்பர்கள் மூலமாக ஒரு சில அனுகூலமான பலன்கள் பெறுவீர்கள். செவ்வாய் 10ல் இருப்பதால் ஒரு பதவியும் புகழும் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு யோகமானது இருக்கிறது. நீண்ட நாட்களாக உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் எல்லாம் தற்போது குறைந்து ஒரு நல்ல ஒரு நிலையினை அடைவீர்கள். மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு ஆஞ்சநேய வழிபாடு மேற்கொள்வது மிக மிக சிறப்பு. சிம்ம ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு தொழில் ஸ்தானம் என வர்ணிக்கப்படக்கூடிய 10ஆம் வீட்டில் சூரியன், சுக்கிரன், சந்திரன், குரு போன்ற கிரகங்கள் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். இதன் காரணமாக பண வரவுகள் சாதகமாக இருந்து ஒரு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. எடுத்த பணியை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். கடந்த சில நாட்களாக இருந்த பிரச்சனைகள் எல்லாம் தற்போது குறைந்து ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியும். இருக்கக்கூடிய இடத்தில் ஒரு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது புதிய யுக்திகளை பயன்படுத்தி ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு ஒரு சில சாதகமான பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் உண்டு. மேலும் வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு துர்க்கை அம்மனுக்கு தீபம் ஏற்றுவது மிக மிக சிறப்பு. கன்னி ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு அதிபதியா புதன், குரு, சுக்கிரன் சேர்க்கை பெற்று பாக்கியஸ்தானமான 9ஆம் வீட்டில் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். குடும்பத்தில் மகிழ்ச்சி தரக்கூடிய இனிய நிகழ்ச்சிகள் நடக்கும். நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். நண்பர்கள் மூலமாக ஏற்ற மிகுந்த பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. தொழில் ரீதியாக ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமானது இன்றைய நாளில் உங்களுக்கு உண்டு. பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் நிறைவேற்றக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். கடந்த 2 நாட்களாக இருந்த குழப்பங்கள், பிரச்சனைகள் எல்லாம் தற்போது விலகி ஒரு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு யோகமானது இன்றைய நாளில் உங்களுக்கு உண்டு. பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் நிறைவேற்றுவீர்கள். நண்பர்கள் மூலமாக ஒரு சில அனுகூலங்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு இருந்து வந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் கூட தற்போது விலகி ஒரு சாதகமான பலன்களை பெறக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமானது உங்களுக்கு இன்றைய நாளில் உண்டு. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு கடந்த கால பிரச்சனைகள், கடந்த சில நாட்களாக இருந்த நெருக்கடிகள் எல்லாம் தற்போது குறைந்து பணியில் சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய ஒரு பலம் உங்களுக்கு ஏற்படும். குறிப்பாக அதிகாரியிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் தற்போது விலகி அனுகூலமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உங்களது முன்கோபத்தை சற்று குறைத்துக் கொள்வது
இரவு நேர பயணங்களை தள்ளி வைப்பது மிக மிக நல்லது. முருக வழிபாடு மேற்கொள்வதன் மூலமாக ஏற்ற மிகுந்த பலன்களை பெறலாம். துலா ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 8ஆம் வீட்டில் தினக்கோள் என வர்ணிக்கப்படக்கூடிய சந்திரன், சூரியன், சுக்கிரன், குரு சேர்க்கப்பட்டு சஞ்சரிப்பதால் எந்த ஒரு விஷயத்திலும் சிந்தித்து செயல்பட வேண்டும். தேவையில்லாத அலைச்சல்கள் ஏற்படும். நெருங்கியவர்களால் நிம்மதி குறைவு உண்டாகக்கூடிய ஒரு நேரமாகும். நீங்கள் நினைப்பது ஒன்று, நடப்பது ஒன்றாக இருக்கும். குறிப்பாக இன்று நாள் முழுவதும் சந்திராஷ்டம் இருப்பதால் புதிய முயற்சிகளை தவிர்ப்பது, தள்ளி வைப்பது மிக மிக நல்லது. சந்திராஷ்டமம் இருப்பது மட்டுமில்லாமல் உடன் சூரியன், குரு போன்ற கிரகங்கள் சஞ்சரிப்பதால், அதாவது சந்திரனானவர் 8ல் சஞ்சரிப்பது மட்டுமில்லாமல் உடன் சூரியன், குரு போன்ற கிரகங்கள் சஞ்சரிப்பதால் எந்த ஒரு காரியத்திலும் யோசித்து செயல்பட வேண்டிய நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. நெருங்கியவர்களால் நிம்மதி குறைவு உண்டாகும். தொழில் வியாபாரத்தில் நீங்கள் எவ்வளவுதான் சிறப்பாக செயல்பட்டாலும் தேவையில்லாத நெருக்கடிகள் ஏற்படும். நெருங்கியவர்களால் நிம்மதி குறைவு உண்டாகும். அது மட்டும் இல்லாமல் கிடைக்க வேண்டிய ஒரு நல்ல வாய்ப்புகள் கூட கடைசி நேரத்தில் தடைபடக்கூடிய ஒரு நிலை உண்டாகும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை பளு சற்று அதிகரிப்பது மட்டும் இல்லாமல் ஓய்வு நேரம் குறையக்கூடிய ஒரு நிலை, மன நிம்மதியற்ற சூழ்நிலை எல்லாம் உண்டாகும். அதனால் எதிலும் சற்று பொறுமையோடு நிதானத்தோடு இருப்பது, பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மிக மிக நல்லது. மேலும் வளமான பலன்களை இன்றைய நாளில் அடைவதற்கும், இருக்கக்கூடிய பிரச்சனையிலிருந்து தப்பிப்பதற்கும் நிதானத்தை கடைபிடிப்பது, பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது, குறிப்பாக பெருமாள் வழிபாடு மேற்கொள்வது மிக மிக நல்லது. விருச்சிக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு சமசப்தமஸ்தானமான 7ஆம் வீட்டில் சூரியன், சந்திரன், சுக்கிரன் போன்ற கிரகங்கள் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். பண வரவுகள் மிக மிக சாதகமாக இருக்கும். குடும்ப ஒற்றுமை திருப்திகரமாக இருக்கும். கணவன் மனைவி இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். புதிய பொருட்கள் வாங்கக்கூடிய யோகமானது உண்டு. தொழில் ரீதியாக ஒரு நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. பிறருக்கு கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் நிறைவேற்றுவீர்கள். பண வரவுகள் சிறப்பாக இருந்து உங்களுக்கு இருந்த கடன் பிரச்சனைகள் எல்லாம் குறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தொழில் அபிவிருத்திக்காக நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகளுக்கு ஒரு நல்ல ஆதரவு கிடைக்கும். அரசு வழியில் நீண்ட நாட்களாக தடைப்பட்டு வந்த ஒரு உத்தரவு கூட இன்றைய நாளில் உங்களுக்கு கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்புகள் உண்டு. அது மட்டும் இல்லாமல் வெளிநபர்களுடைய ஆதரவு சிறப்பாக இருப்பதால் ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். வயது மூத்தவர்களுடைய உதவியானது உங்களுக்கு தக்க நேரத்தில் கிடைப்பதால் மனமகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு இனிய நிகழ்ச்சிகள் நடக்கும். சுபகாரியங்கள் கைகூடக்கூடிய ஒரு சூழ்நிலை கூட ஏற்படலாம். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிப்பது மட்டுமில்லாமல் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் குறைந்து ஒரு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு யோகமானது இன்றைய நாளில் இருக்கிறது. மேலும் வளமான பலன்களை இன்றைய நாளில் நீங்கள் அடைவதற்கு ஆஞ்சநேய வழிபாடு மேற்கொள்வது மிக மிக நல்லது. தனுசு ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு ருணரோகஸ்தானம் என வர்ணிக்கப்படக்கூடிய 6ஆம் வீட்டில் சூரியன், சந்திரன் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். தினக்கோள் 6ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதால் பண வரவுகள் சாதகமாக இருக்கும். எடுத்த பணியை சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் நிறைவேற்றுவீர்கள். நண்பர்கள் மூலமாக ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது பல்வேறு வளர்ச்சிகளை நீங்கள் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு ஏற்ற மிகுந்த பலன்கள் கிடைக்கும். மறைமுக எதிர்ப்புகள் குறையும். சனியானவர் 3ல் இருப்பதால் எதிலும் தைரியத்தோடு செயல்பட்டு வளமான பலன்களை பெறுவீர்கள். வண்டி வாகனங்கள் மூலமாக சுப செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருப்பதால் எதிலும் சற்று முன்னெச்சரிக்கையுடன் செயல்படுவது மிக மிக நல்லது. மகர ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2ல் சனி, 4ல் செவ்வாய் சஞ்சரிப்பதாலும் சூரியன், சந்திரன் போன்ற கிரகங்கள் 5ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதாலும் ஆரோக்கியத்தில் சற்று அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது. பண வரவுகள் சற்று சாதகமாக இருப்பதால் உங்கள் தேவைகள் பூர்த்தியாகும். வண்டி வாகனங்களில் செல்கின்ற போது சற்று பொறுமையோடு செல்வது நல்லது.
குறிப்பாக பேச்சில் சற்று பொறுமையை கடைபிடித்தால் வீண் பிரச்சனைகளை தவிர்க்கலாம். தொழில் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றத்தை நீங்கள் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருந்தாலும் வேலையாட்கள் ஒத்துழைப்பு அவ்வளவு சிறப்பாக இருக்காது. வேலையாட்களை சற்று அனுசரித்து செல்வதன் மூலமாக ஒரு சில அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய யோகமானது இருக்கிறது என்றாலும் பொதுவாக வீண் வாக்குவாதங்கள் அதிகாரியிடம் ஏற்படலாம் என்பதால் பேச்சில் சற்று பொறுமையோடு இருப்பது நல்லது. இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை அடைவதற்கு முருக வழிபாடு மேற்கொள்வது மிக மிக நல்லது. கும்ப ராசி, உங்கள் ராசிக்கு 2ல் ராகு 4ல் சூரியன் சந்திரன் சஞ்சரிப்பதால் தேவையில்லாத அலைச்சல்கள் ஏற்படும். எளிதில் முடிய வேண்டிய விஷயங்கள் சற்று தாமதமாகும். எந்த ஒரு காரியத்திலும் சற்று சிந்தித்து நிதானித்து பொறுமையோடு செயல்பட வேண்டும். வரவுக்கு மீறிய வீண் செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு நேரமாகும். நீங்கள் சற்று பொறுமையோடு செயல்பட்டால் தான் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சமாளிக்க முடியும். எந்த ஒரு விஷயத்திலும் சற்று கவனத்தோடு இருந்தால்தான் ஒரு வளமான பலன்களை பெறலாம். குறிப்பாக நீங்கள் சற்று நிதானத்தை கடைபிடித்தால்தான் வீண் பிரச்சனைகளை தவிர்க்க முடியும். தொழில் வியாபாரத்தில் நீங்கள் சிறப்பாக செயல்பட்டாலும் ஒரு சிலர் செய்யக்கூடிய செயல்கள் காரணமாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்புகள் கூட தடைபடலாம். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நீங்கள் சற்று பொறுமையோடு நிதானத்தோடு இருந்தால்தான் ஒரு சில வளமான பலன்களை அடையலாம். பொதுவாக நீங்கள் சற்று நிதானத்தை கடைபிடிக்க வேண்டிய நேரமாகும். ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். இரவு நேர பயணங்களை தள்ளி வைப்பது தவிர்ப்பது மிக மிக நல்லது. மேலும் வளமான பலன்களை இன்றைய நாளில் நீங்கள் அடைவதற்கு கால பைரவரை வழிபாடு செய்வது மிக மிக சிறப்பு. மீன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு முயற்சி ஸ்தானமான 3ஆம் வீட்டில் சூரியன் சந்திரன் போன்ற கிரகங்கள் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். இதன் காரணமாக உங்கள் செயல்களுக்கு நல்ல ஆதரவு கிடைக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். எடுத்த பணியை சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. கடுமையான நெருக்கடியில் இருக்கக்கூடிய உங்களுக்கு எதிர்பாராத பண வரவுகள் கிடைத்து உங்கள் தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒரு சில அனுகூலங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு ஒரு சில சாதகமான பலன்கள் கிடைக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றக்கூடிய ஒரு பலமும் வலிமையும் உண்டாகும். பயணங்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்கள் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் அனுகூலங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. உங்களது கோபத்தை குறைத்துக் கொண்டு பொறுமையோடு செயல்படுவதும் அம்மன் வழிபாடு துர்க்கை வழிபாடு மேற்கொள்வதும் மிக மிக சிறப்பு. நேயர்களே, இதுவரை இன்றைய ராசி பலனை கூறினேன். இனி ஜோதிட தகவல். ஜோதிட தகவல்ல என்னிடம் ஒரு சிலர் கேட்பாங்க, என்ன கேட்பாங்கன்னா, இப்போ நான் தைரியத்தோடு செயல்படலாமா, எதுலையாவது முதலீடு பண்ணலாமா, அடுத்து பார்த்தீங்கன்றால் நான் தெம்போடு செயல்படலாமா, எதுலையாவது நான் இன்வெஸ்ட் பண்ணா அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ல எனக்கு நல்ல லாபம் கிடைக்குமா, தொழிலில் பண்றதாலும் சரி, ஒரு ப்ராப்பர்ட்டியில பண்றதாலும் சரி, யாருக்காவது பணம் கொடுக்கறது போன்ற விஷயத்துலையும் சரி, எனக்கு ஏதாவது லாபம் கிடைக்குமா, அனுகூலங்கள் கிடைக்குமான்லாம் கேட்பாங்க. பொதுவாங்க ஒருத்தருக்கு நல்ல தசாபுத்தி நடந்தா அந்த தசாபுத்தி காரணமாக அவங்களுக்கு ஒரு சில சாதகமான பலன்கள் கிடைக்கும். நல்ல ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களுடைய தசாபுத்தி நடந்தா நல்ல ஒரு சாதகமான பலன்கள் கிடைக்கும். ஜோதிடத்துல சாதகமான ஸ்தானம் சொல்லக்கூடிய ஸ்தானம் என்பது லக்னத்துக்கு கேந்திர ஸ்தானம் சொல்லக்கூடிய 1, 4, 7, 10, திரிகோண ஸ்தானம் சொல்லக்கூடிய 1, 5, 9, தன லாபஸ்தானம். இந்த ஸ்தானம்லாம் ஒரு நல்ல ஸ்தானம் சொல்லலாம். இந்த ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களும் இந்த ஸ்தானத்துல அமையப்பட்ட கிரகங்கள் நல்ல பலமா இருந்து வலிமையா இருந்து அந்த கிரகங்களுடைய தசாபுத்தி நடந்தா நம்ம தைரியமா இன்வெஸ்ட் பண்ணி எதையாவது இன்வெஸ்ட் பண்ணா கூட நல்லா சாதகமா இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா, எந்த நபர் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கே போகக்கூடாதுன்னு சொன்னா வச்சுங்களேன், அதுக்கும் ஜோதிடத்துல நிறைய விஷயங்கள் இருக்கிறது. நமக்கு ஒரு சாதகமில்லாத நேரம் நடக்குதுன்னா அந்த நேரத்துல நம்ம பதுங்கி இருக்கிறது, நிதானமா இருக்கிறது, கவனமா இருக்கிறது நல்லது. ஒரு புதிய இன்வெஸ்ட்மெண்ட் எதுவும் பண்ணாம இருக்கிறது நல்லது. மெயினா பாத்தீங்கன்னா, ஒரு ஜாதகத்துல லக்ன பாவத்துக்கு ஒரு சில ஸ்தானங்கள் மறைவு ஸ்தானம், துர்ஸ்தானம் சொல்லி வச்சிருக்காங்க. மறைவு ஸ்தானம் சொல்றக்கூடிய 6, 8, 12 6, 8, 12 என்பது மறைவு ஸ்தானம் ஆகும்.
லக்னத்துக்கு 6ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடம், 3ஆம் இடத்தையும் மறைவு ஸ்தானம் சொல்லுவாங்க. சுபகிரகங்கள் வந்து 3, 6, 8, 12 இருந்தாலோ, பாவகிரகங்கள் 8, 12 இருந்தாலோ ஒரு மறைவுன்னு சொல்லலாம். அதாவது பாவகிரகங்கள் 3, 6ல இருந்தா நல்ல பலன் தரும் என்று ஒரு விதி உண்டு ஜெனரலா. எது எப்படி இருந்தாலும் 3, 6, 8, 12ல ஒரு கிரகம் இருந்து அந்த கிரகத்துடைய தசாபுத்தி நடக்குதுன்னா முதலீடுகள் விஷயத்துல ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். ஒரு பிசினஸ் பண்றவங்களே கூட பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு 8ல ஒரு கிரகம் வந்து கிரகத்தோட தசை நடக்குதுன்னா அவங்க பேர்ல தொழில் பண்ணாங்கன்னா அவங்க எவ்வளவுதான் திறமைசாலியா இருந்தாலும் நஷ்டப்பட்டுருவாங்க. அதே மாதிரி 12ல ஒரு கிரகம் இருக்குன்னா அந்த 12ல இருக்கக்கூடிய கிரகத்தோட தசை நடக்கின்ற போது அவங்க போய் இதுலயே போய் இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா தேவையில்லாத சிக்கல்ல மாட்டிப்பாங்க. அதே மாதிரி 6ல போய் ஒரு கிரகம் இருந்து கிரகத்தோட தசாபுத்தி நடக்குதுன்னா அந்த நேரத்தில் எதிரியா போய் இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா தேவையில்லாத சிக்கல்கள், தேவையில்லாத நெருக்கடிகளை மாட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு அனுகூலமற்ற நிலை உண்டாகும். சுபகிரகங்கள் 3, 6, 8, 12ல இருக்கக்கூடிய நபர்கள் அந்த தசாபுத்தி நடந்தா குறிப்பா வந்து மேஷ லக்னத்துக்கு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து குறிப்பா வந்து 6ல புதன் இருக்காரு. 6ல இருக்கக்கூடிய புதனோட தசை நடக்குது. புதன் 6ல இருக்கக்கூடிய புதன் வந்து 6ஆம் இடம் வந்து புதனுடைய வீடு தான். புதனுடைய வீடாக இருந்தாலும் 6ஆம் அதிபதி 6லயே இருந்து புதன் தசை நடக்கும்போது முதலீடுகள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்கும். 6ஆம் திசை நடக்கும்போது கண்டிப்பா ஏதாவது எதிர்ப்பு, பகை, தேவையில்லாத நெருக்கடிகள் உண்டாகும். அதே மாதிரி ஒரு ரிஷப லக்னக்காரங்களுக்கு 6ல புதன் இருக்காரு, அதாவது துலாத்துல புதன் இருக்காரு, அதாவது 8ல புதன் இருக்காருன்னா அந்த புதன் திசை நடக்குதுன்னா அவங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் விஷயத்துல ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு சிம்ம லக்னக்காரங்க 8ல குரு இருக்குது, குரு 8ல இருந்து குரு திசை நடக்குதுன்னா அந்த மாதிரி நேரத்துல வந்து அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாகவும் ரொம்ப ரொம்ப கவனமாவும் இருக்கணும். மறைவு ஸ்தானத்துல அமையப்பெறக்கூடிய கிரகங்களுடைய தசாபுத்தி காலத்துல ஒரு முதலீடுகள் சம்பந்தப்பட்ட விஷயத்திலையும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். அதே மாதிரி வந்து பாத்தீங்க என்றால் வந்து ஒரு தொழிலுக்காக இன்வெஸ்ட் பண்றது கொள்றது அந்த மாதிரி விஷயத்திலையும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். அதே மாதிரிங்க ஒரு ஒரு லக்னத்துக்கும் பாதகஸ்தானம் வச்சிருக்காங்க. பாதகஸ்தானத்தை பத்தி கூட ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி சொல்லியிருக்கேன். அந்த பாதகஸ்தானம் பார்க்கின்ற பொழுது ஒரு ஜாதகருக்கு குறிப்பா வந்து சரலக்னத்திற்கு 11ஆம் இடத்தை பாதகஸ்தானம் சொல்லுவோம். ஸ்திரலக்னத்துக்கு 9ஆம் இடத்தை பாதகஸ்தானம் சொல்லுவோம். உபயலக்னத்துக்கு 7ஆம் வீட்டை பாதகஸ்தானம் சொல்லுவோம். அந்த மாதிரி அந்த பாதகஸ்தானத்துல அந்த லக்னத்துக்கு வந்து பாதகஸ்தானத்துல இருக்கக்கூடிய கிரகத்தோட தசாபுத்தி நடக்கும்போது கூட நம்ம முதலீடுகள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஒரு பிசினஸ் மாதிரி விஷயத்துல போய் இன்வெஸ்ட் பண்றது கொள்றது சம்பந்தப்பட்ட விஷயத்துலாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும். இது வந்து பிசினஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சொன்னேன். தனிப்பட்ட முறையில் ஒரு ப்ராப்பர்ட்டி இன்வெஸ்ட் பண்றாங்கன்னா எந்த ஒரு ஜாதகருக்கு 4ஆம் பாவம் நல்லா பலமா இருக்கோ அவங்க தான் வந்து ப்ராப்பர்ட்டில இன்வெஸ்ட் பண்ணணும். 4ஆம் அதிபதி ஒரு ஜாதகத்துல நீச்சமா இருக்காரு, 4ஆம் அதிபதி வக்கரமா இருக்காரு, 4ஆம் அதிபதி போய் கேது சேர்க்கை பெற்றிருக்காரு, அடுத்து பாத்தீங்கன்னா 4ஆம் அதிபதி போய் அஸ்தங்கம் பெற்றிருக்காரு, இந்த மாதிரிலாம் நிலையில இருக்கக்கூடிய நபர்கள் அவங்க பேர்ல ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாங்கன்னா அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ல லாஸ் வந்துடும். 4ஆம் அதிபதி நீச்சம் பெற்றிருந்தாலோ, 4ஆம் அதிபதி வக்கரம் பெற்றிருந்தாலோ, 4ல பாவகிரகம் இருந்தாலோ, 4ஆம் அதிபதி போய் கேது இருந்தாலோ, சுக்கரனோட கேது போயிருந்தாலும் அவங்களாம் ஒரு ப்ராப்பர்ட்டில போய் இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா நிறைய நஷ்டங்கள் ஏற்பட்டுரும். அந்த மாதிரி ஜாதக நேர்லாம் பண்ணும்போதுன்னா என்ன பண்ணணும்னா அவங்க பேர்ல மட்டும் இல்லாம குடும்ப உறுப்பினர்கள் பேர் யாராவது ஒரு பேரை சேர்த்துக்கிட்டு இன்வெஸ்ட் பண்ணிக்கின்ற போது ஒரு சில சாதகமான பலன்கள் அடையிறதுக்கான வாய்ப்புகளை கொடுக்கும். ஒரு ஜாதகத்தை எதுக்கு பார்க்கறோம்னா இந்த ஜாதகம் நமக்கு சாதகமா இருக்குமா, ஜாதகம் சாதகமா இருக்குமா, அதை எப்படி சாதகமா மாத்துறது, இந்த மாதிரி விஷயத்துக்கு தான் ஜாதகம் பார்க்கிறோம். உங்க பேர்ல இன்வெஸ்ட் பண்ணக்கூடாதுன்னா உங்க மனைவி பேர்ல இன்வெஸ்ட் பண்ணலாமா, உங்க பசங்க பேர்ல இன்வெஸ்ட் பண்ணலாமா, மனைவி ஜாதகம் நல்லா இருக்கா, பசங்க ஜாதகம் நல்லா இருக்கான்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி இன்வெஸ்ட் பண்றதுக்கு தான் ஜோதிடமே பார்க்கிறோம். ஜோதிடத்துல நிறைய விஷயங்கள் இருக்கிறது. முதலீடுகள் விஷயத்துல யாரு கவனமா இருக்கணும், எந்த தசாபுத்தி காலத்துல நம்ம கவனமா இருக்கணும் என்பதை பற்றி ஒரு சில கருத்துக்கள் கூறினேன். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.